உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன தீபா, ஏதோ யோசனையில இருக்க? என்ன விஷயம்? இல்ல அண்ணி, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஆனா அவருக்கு என் மேல இன்னும் லவ்வே வரல. நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அவர் மனசு இரும்பு மாதிரியே இருக்கு, கொஞ்சம் கூட இறங்குற மாதிரியே தெரியல. சரி, இப்ப அதுக்கு என்னதான் பண்ணலாங்கிற? ஆமா, நீங்க 2 பேரும் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏதாச்சும் ஒரு ஐடியா குடுக்குறீங்களா? ஹே, நாங்க என்ன வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றோம்? ஏதாவது ஐடியா கிடைச்சிருந்தா உடனே சொல்ல மாட்டோமா? ஏதோ தோணலடி. தீபா, நாங்க என்ன லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? லவ் பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. வீட்ல பார்த்த மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டணும், அவ்வளவுதான். ஆமாண்டி, நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணி பார்ட்டி, பீச், சினிமான்னு சுத்தி இருந்தா அந்த அனுபவத்துல ஏதாவது ஐடியா வந்திருக்கும். எங்களுக்கு தான் அந்த மாதிரி எந்த அனுபவமே இல்லையே. ஆமா, முடியாததுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டே இருங்க. சரி விடு, லவ் வரலன்னா என்ன? அதுக்காக நீ அவரோட வைஃப் இல்லன்னு ஆயிடுமா? இல்ல கார்த்தி தான் உன் புருஷன் இல்லன்னு ஆயிடுமா? இல்ல இதனால இந்த கல்யாணம் நின்னு போயிடுமா? எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆமா தீபா, கல்யாணத்துக்கு அப்புறமா அவருக்கு லவ் வர மாதிரி ஏதாவது செய்ய வேண்டியதானே? இப்பவே செஞ்சாகணுமா என்ன? இல்ல, நான் அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டேன் அண்ணி. அதுல நான் இப்ப ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். தேவையில்லாம என்னெல்லாம் கன்வின்ஸ் பண்ண பாக்காதீங்க. இங்க பாரு தீபா, இந்த லவ்வுக்கெல்லாம் எங்களால ஐடியா சொல்ல முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு வழிய வேணா சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க அண்ணி. வழக்கமா எல்லா தமிழ் படத்திலயும் வர சீன் தான், ஆனா எவர் கிரீன் சீன். இத மட்டும் நீ கரெக்டா செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், அவருக்கு கண்டிப்பா உன் மேல லவ் வந்துரும். என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அண்ணி. பேசாம அவரை கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிரு. அதனால கூட அவருக்கு லவ் ஃபீல் வரலாம்ல. என்ன தீபா, அங்க பாரு, கார்த்தி போன் பேசிட்டு இருக்காரு. பக்கத்துல யாருமே இல்ல, தனியா தான் இருக்காரு. இந்த அருமையான சான்ஸ பயன்படுத்தி அவரை கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிரு. ஆட்டோமேட்டிக்கா லவ் வந்துரும். என்ன அண்ணி சொல்றீங்க? கிஸ் பண்ணா லவ் வந்துருமா? ஆமா தீபா, எல்லா தமிழ் படத்திலயும் பாக்குறோம்ல, ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாதானே லவ்வே ஸ்டார்ட் ஆகுது. ஆமா தீபா, பேசாம அதே ஃபார்முலாவை நீயும் அப்ளை பண்ணு, லவ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் ட்ரீம்ல டூயட் எல்லாம் பாடலாம். இல்ல அண்ணி, அதெல்லாம் சரியா வராது. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். தீபா, அவரும் புருஷன் தானே, கிஸ் கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல அண்ணி, முத்தம் கொடுக்கற எண்ணத்தோட அவர்கிட்ட போகவே எனக்கு பயமா இருக்கு. அவரு என்ன தப்பா நினைச்சிட்டாருன்னா என்ன பண்றது? அவரு உன் புருஷன் தானே, இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? ஆமா தீபா, எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை சொல்லிட்டோம். அப்புறம் இதை செய்யாம விட்டு புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஓ தீபா, இந்த சான்ஸ மிஸ் பண்ணாத. தயங்காம போ. போன்னு சொல்றோம்ல, போ. தீபா, இங்க பாருங்க. தீபா, பாரா. வரேன்.
போயிட்டாரா? என்னது, நம்ம ஏதேதோ நடக்கும்னு கற்பனையோட வந்தா இன்னும் ஒண்ணுமே நடக்கலையே. நான் மயங்கி கிடக்குறேன், அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டாரு. ஐயோ, இந்த ஐடியாவும் ஃபெயிலியர் தானோ. என்ன பண்றது? வருவாரா மாட்டாரா? என்ன நம்ம எதிர்பார்த்தது நடக்காம வேற ஒண்ணு நடக்குது. அவர் எதுக்கு இப்ப வெளியே போனாரு? அதுதான் எனக்கும் புரியல. சரி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ம். ம். ஐயோ, பர்ஃபார்மன்ஸா? ஐயோ தீபா, தீபா இங்க பாருங்க, என்னாச்சு உங்களுக்கு? தீபா, தீபா, ஏங்க எழுந்திருங்க, தண்ணி தெளிச்சா எந்திரிச்சிடணும். ம், எழுந்திருங்க. அம்மா. ஆ. ஆ, ஏய், நான் இப்போ எங்க இருக்கேன்? ஆ, விண்வெளியில இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நிஜமா ஷாக் அடிச்சது. ஆமாங்க. ஏங்க அப்படி போய் சொல்றீங்க? ஆ, நான் இதுக்கு போய் சொல்லணும்? நிஜமாவே எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு. ம், நம்பிட்டோம். ஏய், என்னங்க நீங்க ஷாக் அடிச்சு மயங்கி விழுந்தவள போய் பொய் சொல்றேன்னு சொல்றீங்க? அப்போ நான் என்ன நடிக்கிறேனா? ஆஹா. நான் மயங்கினது என்ன உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? உங்களுக்கு என்ன பார்த்தா விளையாட்டா இருக்கா? ஏங்க அயன் பாக்ஸ் சுவிட்சை போடாம ஷாக் அடிச்சிருச்சுன்றீங்க. ஆ, ஐயோ. மாட்டினா. அப்ப நான் நடிச்சேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா, இதை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமா? ஏங்க நான் போகும்போது நீங்க கண்ணு சிமிட்டினதை நான் பார்த்தேனே. மாட்டினா போச்சு. சரி, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? ஆ, ஏங்க, நான் ஒண்ணு சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன? ஆ, இல்ல, கரண்ட் ஷாக் அடிச்சா சிபிஆர் பண்ணுவாங்கல்ல, உதட்டோட உதடு மொத்தம். ம், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஃபோன் பேசும்போது பின்னாடி இருந்து வந்து கட்டி பிடிக்க ட்ரை பண்ணீங்க. இப்போ ஷாக் அடிச்ச மாதிரி நடிக்கிறீங்க. அதுவும் தெரிஞ்சிருச்சா? சமயம் மாட்டினா. ஏங்க இப்படிலாம் பண்ண லவ் வந்துருமா? என்னங்க நீங்க? உங்ககிட்ட நடிக்கவும் முடியல, லவ் அவ்வளவு சீக்கிரம் வர வைக்கவும் முடியல. நான் என்னதாங்க பண்றது? இந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பழசா இருக்கு. நீங்க ரொம்ப பழைய படம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்டேட்டுக்கு வாங்க. பெட்டர் சீன்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது. ம், ம். சொதப்பிடுச்சே. ஐயோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.